நிகழ இமயமலையின் மீது பல நாடுகள் இருக்கின்றன. அதிலே மிக அழகான நாடுகளில் ஒன்று நேபாளம். நேபாளம் என்றாலே அங்கு தமிழ் சினிமாக்கள் கூட நிறைய படங்களில் பார்த்துருக்கலாம். அதன் அழகை பல்வேறு வகையில் நமக்கு காண்பித்திருப்பார்கள். எவரெஸ்ட் சிகரம் முதல் பல்வேறு அழகிய மலை தொடர்கள், அந்த பனி படர்ந்த சிகரங்கள், அதே போன்று இயற்கையில் கொஞ்சம் பசுமை வாய்ந்த அடற்காடுகள் என நாம் நேபாளத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். அப்படிப்பட்ட அழகு மிகு எழில் மிகு நேபாளம் தற்போது எப்படி இருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டும் வகையிலே சில காட்சிகளை நாம் பார்க்க இருக்கிறோம். முதலில் நேபாளம் எப்படி இருந்தது, 3 தினங்களுக்கு முன் எப்படி இருந்தது, தற்போது எப்படி இருக்கிறது என்பதை தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நேபாளம் முன்பு, நேபாளம் தற்போது காட்சி திரையிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். முழுமையான திரையில் பார்க்கும்பொழுது இன்னும் தெளிவாக நமக்கு தெரியும் எவ்வளவு அழகாக நேபாளம் முன்பு இருந்தது, தற்போது எப்படி இருக்கிறது. இதை பார்த்தால் கலங்காத கண்களும் கலங்கும் என்பார்களே, அப்படி ஒரு காட்சி தான். இயற்கை கோபம் கொண்டால் அவ்வளவுதான் என்பதற்கு நேரடி சாட்சி. எவ்வளவு அழகாக கட்டிடங்கள் இருந்த காட்சி இது நேபாளம் முன்பு. அதே நேபாளம் கிட்டத்தட்ட அதே இடத்தில் எடுக்கப்பட்ட காட்சி தான் தற்போது நாம் நேபாளம் தற்போது என்று பார்த்து கொண்டிருப்பது. சேரும் சகதியமாக அந்த ஆறு அடித்து சென்றது. அந்த ஆற்று சுனாமியின் காரணமாக, இந்த இமாலயன் சுனாமி என்கிறார்கள் இதை, அதனுடைய காரணமாக தற்பொழுது சேரும் சகதிகளுமாக காட்சியளிக்கிறது. அதற்கு முன் அழகாக பல்வேறு வண்ணங்களில் வீடுகள் தோழ இயற்கைகள் கொஞ்சம் இருந்த நேபாளம் தற்போது எப்படி இருக்கிறது என்பதை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நேபாளம் முன்பு, நேபாளம் தற்பொழுது என்று, அதாவது சீன பகுதியிலே நேபாள சீன எல்லையிலே இருந்த ஒரு பனிப்பாறை உடைந்து கீழே விழுந்து அதன் மூலமாக ஏற்பட்ட பெரு வெள்ளத்திலே நேபாளத்திலே அந்த ஆற்று சுனாமி, இமாலயன் சுனாமி ஏற்பட்டு மிகப்பெரிய பேரழிவு இதுவரை நேபாளத்தில் இது போன்ற பெருவெள்ளம் வருவதெல்லாம் வழக்கமான ஒன்றுதான். அதிலே எந்த மாற்றம் இல்லை. அடிக்கடி ஒவ்வொரு ஆண்டும் இது போன்ற மழை காலத்திலே அங்கு பெருவெள்ளம் வருவது என்பது வழக்கமான ஒன்று. ஆனால் இந்த முறை வந்தது நேபாளத்தின் வரலாற்றிலே, நேபாளத்தின் வரலாற்றிலே இது போன்ற ஒரு பேரழிவு, இது போன்ற ஒரு சுனாமி, இமாலயன் சுனாமி வந்தது இல்லை என்று கூறும் அளவுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. நேபாளம் முன்பு எப்படி இருந்தது, தற்போது எப்படி இருக்கிறது என்ற காட்சிகளை பார்த்து கொண்டிருந்தால் இன்னும் சற்று நேரத்தில் மற்ற காட்சிகளை பார்க்க போகிறோம். அந்த காட்சிகள் உண்மையிலேயே மனதை கலங்க வைக்கக்கூடிய காட்சிகளாக இருக்கும். எப்படியெல்லாம் இந்த காட்சிகள் வந்தன என்று. நேபாளம் முன்பு இப்படி இருந்த அழகிய எழில் கொஞ்சம் நேபாளமாக இருந்தது, தற்பொழுது எப்படி இருக்கிறது என்று. இது நேபாளத்தின் மற்றும் ஒரு பகுதி. இது தலைகீழான நேபாள் என்பதற்கு இதெல்லாம் உதாரணங்கள், நேரடி சாட்சியாக நமக்கு கிடைத்த காட்சிகள். இது ஒரு மலைப்பகுதி, மலைச்சரிவு. அந்த மலைச்சரிவையே சமதளம் படுத்தி இருக்கிறது. இருக்கின்ற சகதி, கழிவு, மற்ற பாறைகள் எல்லாத்தையும் அடித்து கொண்டு சென்று போட்டிருக்கிறது அந்த காட்டாற்று வெள்ளம். ரம்பன் டவுன் மிகப்பெரிய ஊர் அது, பட்னி டாப் ரம்பன் டவுன் என்ற வகையில். அங்கு லாரிகள் எல்லாம், அந்த சாலை மலைப்பாதை, இது மலைப்பாதையின் சாலைகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கின்றன. சகதிகளும் கற்குவியல்களுமாக, டெப்ரி என்ற ஆங்கிலத்தை சொல்லுவார்கள். அந்த டெப்ரி தான் தற்போது, அந்த அடித்து வந்த டெப்ரி தான் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட நேபாளம் மீண்டும் எழுந்து வருவதற்கு பல ஆண்டுகள் ஆகும். குறைந்தபட்சம் 3-4 ஆண்டுகள் ஆகும் என்று அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கிறார். அந்த அளவுக்கு நேபாளம் இதுவரை சந்தித்திராத மிகப்பெரிய பேரழிவை சந்தித்திருக்கிறது. அதுவும் தற்போது அந்த லாரிகள் இருக்கின்ற காட்சிகளை பாருங்கள். அந்த லாரிகள் எல்லாம் புதைந்திருக்கின்றன. மணலிலே புதைந்திருக்கிறார் என்று கேட்பார்கள் அல்லவா, சகதியில் புதைந்திருக்கும் லாரிகள், அந்த பெட்ரோல் கொண்டு செல்லும் லாரிகள், இவை அனைத்தும் பாருங்கள் அந்த சகதிகளிலே புதைந்திருக்கிற லாரிகள். அப்படியே விட்டு லாரிகளெல்லாம் ஓடிவிட்டார்கள் என்றால் வெள்ளம் மாறி திடீரென்று அடித்து மேலே சென்றிருக்கிறது. அந்த வெள்ளத்தின் தாக்கம் அந்த அளவுக்கு இருந்திருக்கிறது. அந்த சாலைகள் எல்லாம் தற்போது இல்லை. அங்கு வெறும் சேரும் சகதியும் கற்குவியல்களும், மலையிலிருந்து அடித்து வரப்பட்ட கற்குவியல்களும் தான் அங்கு இருக்கின்றன. அந்த அளவுக்கு தான் காட்சி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதற்கு அடுத்து நாம் பார்க்கின்ற காட்சி மேலும் நம்மை திணற வைக்கும்.